ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷீஷே காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, என்ஜாய் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஜூன் வந்து பேங்க்ராப்ட் ஆகிட்டான். ஸோ வந்துட்டு இன்றைக்கி எல்லாருக்குமே உங்களுக்கு பார்ட்டி அப்படின்ற செட்டுங்க காசெல்லாமே அள்ளி எரிஞ்சிச்சேக்கா. அவங்க ஃப்ரெண்டு உண்மையிலேயே அவன் பேங்க்ராப்ட் ஆகிட்டானா இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதுமே இல்லையே அவன் பேங்க்ராப்ட் ஆகிட்டான். ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அவங்க நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டுமே பார்த்தியா நீ பேங்க்ராப்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்து கொண்டாடிட்டு இருக்கா. நீ என்ன பேசாமல் இருக்க அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு உண்மையிலேயே பேங்க்ராப்ட் ஆகலைன்றது உனக்கு நல்லாவே தெரியும். நான் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கேன், அதை எல்லாத்தையும் என்னோட பிரதர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், அப்படி தான் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த காசை கொடுத்து அவளுக்கு வந்து பேமெண்ட் பண்ண சொல்லு அப்படின்றத சொன்னதும் நீ உண்மையிலே லவ்வில் வந்து பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் அவங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவள் போகும்போது நம்ம ஹீரோ மேலே போய் இடித்ததுமே அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து ஒரு மாடலை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு உண்மையிலே நீ பார்க்குறதுக்கு அந்த ஜூன் மாதிரியே இருக்க, ரொம்ப பேட் பாய் அப்படின்றத சொன்னதும் நீ என்ன இவ்வளோ தூரத்துக்கு என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஆனால் உன் பாடி ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற சொல்லிட்டு டச் பண்ணிட்டு அவன் மேலே சாஞ்சதுமே அப்போ நம்ம வந்துட்டு வேறு இடத்துக்கு போகலாமா அப்படின்ற சொல்லிட்டு அவளை அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ கடவுளை இவன் கூட சேர்ந்தா நைட்டு ஒன்றா இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. அவன் யாரோ நாக் பண்ணுறாங்க, போய் ஓப்பன் பண்ண அங்கே சர்வன்ட் தான் அவளுக்காக சூப்பெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. எதுக்காக இதுன்னு சொன்னதும் பாட்டி தான் கொடுக்க சொன்னாங்க. நைட்டு நீங்கள் பயங்கரமாக கத்திட்டே இருந்தீங்களா, உங்கள் தொண்டை வந்துட்டு வலியினால் ஏதாச்சும் ஆயிடக்கூடாதுன்னு தான் குடிக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் கிளம்பி ரெடியாகி கீழே வருவீங்களாம் பாட்டியை பார்க்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. அங்கே பாட்டி வந்துட்டு சரி ஓகே உங்கள் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா தான் இருக்குது, 2 பேரும் எப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இவனை போய் நான் வந்து மேரேஜ் பண்ணணுமா, இப்போ இவன் பேங்க்ராப்ட் ஆகி தெருவுக்கு வந்து போயிட்டான், இவன்ட்ட என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவன்கிட்ட இன்னமே திறமை இருக்குது, ஸோ நீ மேரேஜ் அவனை பண்ணிக்கிறணும், பியூட்டிஃபுல்லான பொண்ணு கூட ஹேண்ட்ஸமான பையன் தான் ரொம்ப நல்லா இருப்பான் அப்படின்றத செய்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பாட்டி இவனுக்குமே என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் கிடையாது அப்படின்ற சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு விருப்பம் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இவன் ஏன் என்னை இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. இவ்வளோ சொல்லி பார்க்குறா, பட் பாட்டி கேட்க மாட்டாங்க. நீ உடனே வந்துட்டு மேரேஜ் வந்து பண்ணிக்கோ, இதான் என்னோட முடிவு அப்படின்றத செய்கிறாங்க. 2 பேருமே இப்போ எங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளே லைஃப் இப்படி தலைகீழாக போகுமா, நான் வந்துட்டு எதுக்காக இவனை போய் மேரேஜ் பண்ணணும், நம்ம இப்போ போய் உடனே வந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை தாயேன்னு சொல்லி கேட்டுட்டு அதை கிழிச்சு எரிஞ்சதும் இப்படி யாராச்சும் போய் பண்ணுவாங்களா, இப்படி போய் கிழிச்சு எறிவாங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. நான் வந்துட்டு நீ டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேசினேன் இல்லை, அதனால தான் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, ஸோ நம்ம 1 இயர்க்கு வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எழுதியிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கா. என்ன இதெல்லாம் சொன்னதும் நீயே படிச்சுப்பாரு அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் படித்து அதில் வந்துட்டு உடலை வந்துட்டு எப்பயுமே டைவர்ஸ்ன்ற வார்த்தையை அவள் கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் 1 மில்லியன் வந்துட்டு பேமெண்ட் பண்ணியே ஆகணும், உடனே அதுவும் அதுக்கப்புறம் 10 டைம் அவள் டைவர்ஸை பற்றி கேட்டுட்டா, எப்பயுமே அவனை டைவர்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்றதான் சொல்லிட்டு போட்டதுமே நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்படின்னா ஓகே நீ வந்துட்டு டைவர்ஸ் பேச்சை இதுக்கப்புறம் விட்டு அப்படின்றத சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு 1 இயர்க்கு வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், டைவர்ஸை பற்றியுமே பேச மாட்டேன், ஆனால் வந்துட்டு நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணேன்னா பார்த்துக்கோ அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் வந்துட்டு 1 இயர்க்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்றத சொன்னதும் எனக்கு அது ஓகே தான் அப்படின்றத நம்ம ஹீரோவுமே ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட சரி உனக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெயிண்டிங்காக காமிக்கிறான். இந்த பெயிண்டிங் உனக்காக தான் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கான்னு பாருன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ தான் பேங்க்ராப்ட் ஆகிட்டியே, உன்ட்ட ஏது காசு இந்த பெயிண்டிங் ஏது வாங்குறதுக்கு அப்படின்ற சொன்னதும் எல்லாம் உன்னோட அக்கௌண்ட்டில் தான் வாங்கியிருக்கேன், இந்த பில் அப்படின்ற செட் அவன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒரு சூப்பரான பேக் இருக்குது. அப்போ அங்கே அதுக்குள்ளே பாரு நீ ஓப்பன் பண்ணின்னு சொன்னது ஒரு டைமண்ட் ரிங்குமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஹீரோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் உண்மையை சொல்லு, நீ என்னை ஏமாற்றிட்டு இருக்க, பேங்க்ராப்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்துட்டு இந்த பேக்கை வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், டைமண்ட் ரிங்கை வாங்கணும்னா 2 வீக்ஸ்க்காச்சும் வந்து புக் பண்ணி வெயிட் பண்ணணும், நீ வந்துட்டு உடனே வாங்கியிருக்கேன்னா என்ன அர்த்தம், அப்போ நீ வந்துட்டு பேங்க்ராப்ட் ஆகலைன்னு சொன்னதும் இந்த பில்லு வந்து வச்சுருக்கேன் பாரு, இதுவுமே உன் அக்கௌண்ட்டில் தான் வாங்கியிருக்கேன், நீ நம்புனா நம்பு நம்பலாட்டி போன்னு சொன்னதும் நீ பொய் சொல்லி நீ ஏமாத்துறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அதில் வந்துட்டு மெம்பராக இருந்தவன் தான், ஸோ வந்துட்டு எனக்கு அதுக்கு டைம்லாம் வந்துட்டு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நான் உன்கிட்ட தான் காசு செலவு பண்ணி வாங்கியிருக்கேன், உண்மையிலேயே நான் பேங்க்ராப்ட் தான் ஆகி போயிட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு பியூட்டியான வந்து உமனுக்கு தான் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், அதனால தான் நான் உனக்காக வாங்கி
வாங்கியிருக்கேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற செட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, இந்த டயத்தில் கூட யாராச்சும் இப்படி ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ நீ வந்துட்டு என்ன வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நான் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன், உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொன்னதும், இப்போ இந்நேரத்தில் எங்கே போய் நீ டைவர்ஸ் வாங்குவ, மணி 7 போயிடுச்சு, கோர்ட் எல்லாமே மூடி இருக்கும், சரி நீ இப்போ 1 மில்லியன் எடுத்து கொடு அப்படின்ற சொன்னதும், எதுக்கு காசுன்னு கேட்குறா. அதான் நீ டைவர்ஸை பற்றி பேசிட்டே அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, ஐயோ பேபி நான் டைவர்ஸை பற்றிலாம் பேசலை, சும்மா தான் அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே வந்து அவன்ட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ பேபி, நான் ஏன் வந்துட்டு உன்கிட்ட வந்துட்டு இப்படிலாம் பேச போகிறேன், நீ வந்துட்டு நிறைய வேணாலும் செலவு பண்ணிக்கோ அப்படின்றத அவள் சொல்லிட்டு ட்ராமா பண்ணிடுறா. பிறகு நைட் போல் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அவன் வந்துட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிட்டான் போல், என்னை மேரேஜ் பண்ணி என்னை தெருவுக்கு கொண்டு வரணும்னு, அவன் வாட்டு அவள் இஷ்டத்துக்கு வந்துட்டு செலவழிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற சொன்னதும், உண்மையை சொல்ல அந்த பெயிண்டிங் உனக்கு பிடிக்கும் தானே, அப்புறம் என்ன அப்படின்றத கேட்டதும், பிடிக்கும் தான், ஆனால் அது எவ்வளோ காஸ்ட்டு தெரியுமா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸ்கூல் படிக்கும்போது நீ ஃபேக்காக வந்துட்டு பொருளெல்லாம் வாங்கி அதில் வந்துட்டு வேஸ்ட்டாக காஸ்ட்டை செலவழிப்ப, இப்போ என்ன வந்துட்டு அவன் வந்து பண்ணுறதுனால தப்புன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அவனுமே பெரிய பணக்கார வீட்டு பையன் தான், திடீர்னு வந்து பேங்க்ரப்ட் ஆயிட்டா, அவனால் எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும், பண்ணிட்டு போகணுமே அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் என்ன பண்ண முடியும், அப்படிலாம் பண்ணலைன்னா என்னோட ஸ்டெப் மதரோட தொல்லை தாங்க முடியாது, அதனால தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், இவ்வளோ காசு அவன் செலவு பண்ணிட்டான்ல, ஸோ அதை ஈக்குவல் படுத்துகிற மாதிரி நீ பேசாமல் அவன் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுவு, ஸோ வந்துட்டு அது ஈக்குவல் ஆகட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவளுக்கு மெசேஜ் வருது. பார்த்தா ஒரு 13 லட்சம் அவளுக்கு அவன் செலவு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்ததும் ஹீரோயின் அங்கே ஷாக்காகி போய் கத்துனதுமே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பயந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அவன் இஷ்டத்துக்கு அங்கே வாட்டு பொருளை வந்து வாங்கி தள்ளிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதெல்லாமே இங்கே வந்து நோட்டிஃபிகேஷனாக வர வர டென்ஷன் ஆகிட்டு, என்னோட ஹஸ்பண்டை நான் கொலை பண்ணிட்டேன், அது வந்துட்டு இல்லீகல் ஆயிருமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அந்த லெவலுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கே எதுக்காகப்பா நீ இவ்வளோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க, இன்னுமே உன்னோட லக்ஸீரியஸ் லைஃப்பை வந்துட்டு நீ விடலையா அப்படின்ற சொன்னதும், நான் வந்துட்டு இதெல்லாமே அவளுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அவள் காசை வாங்கி அவளுக்கே பண்ணுற முதல் ஆள் நீ தான்ப்பா அப்படின்ற சொன்னதும் அவங்க வந்துட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். எனக்கு உண்மையிலே தெரியும், அவளை வந்துட்டு எல்லாருமே ஏமாற்றி அவட்ட நிறைய காசை வந்து பிடிங்கிட்டு இருக்காங்க, ஸோ அதெல்லாமே நீ ஸ்டாப் பண்ணி அவளுக்கு நல்ல புத்தி கொண்டு வரணும்னு தான் நான் ஐடியா பண்ணுறேன், நீ வந்துட்டு உண்மையிலே அவளை ரொம்ப நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுதுப்பா, நீ எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் கரெக்டாக சொல்லிட்டேன், 1 இயர்க்கு அவள் என்கிட்ட இருந்து டைவர்ஸுமே வாங்க முடியாது, நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்குமே அதுக்குள்ளே என் மேலே லவ் வந்துடும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு போயிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக அதெல்லாம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லாமே எனக்கு தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான், பட் என் காசை தண்ணியாக செலவழிக்கிறான், என்ன தெருவுக்கு கொண்டு வந்துருவான் போலேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. அங்கே வந்து வாட்சை காமிச்சிட்டு பார்த்தேன் அது ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொன்னதும், ஆனால் இவன் என் காசை வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானே, இப்படிலாம் விட்டால் ஒன்றும் உருப்படாது அப்படின்ற சொல்லிட்டு, நீ வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப நல்லா படிக்கிற பையன் தானே, ஏன்னா வந்துட்டு நீ படித்து முடிச்சியே அந்த டிகிரியெல்லாம் ஃபினிஷ் பண்ணியா, இல்லை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, நம்ம அங்கே போய் வந்துட்டு உனக்கு ஒரு ஜாப் வந்து வாங்கிடுவோம் அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோ நீ இப்போ என்ன வந்துட்டு என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு யோசிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ வந்துட்டு உன் வார்த்தையால் என்னை மடக்கி வந்துட்டு என்னை திரும்ப 1 மில்லியன் வாங்கிடலான்னு மட்டும் நீ ஐடியா பண்ணாத, அதெல்லாம் எதுவும் நடக்க போகிறது கிடையாது, நீ வந்துட்டு கண்டிப்பாக போய் வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும் வேலையிலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கும்பல் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து சேட்டை காமிச்சா, அவளுக்கு இன்னும் வந்துட்டு 3 டேஸில் டைவர்ஸ் ஆயிருமான்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஒரு 10 மாடல் அவள் விலைக்கு வாங்கி வச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. அங்கே வந்துட்டு தண்ணியை காசாக செலவழிக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ரூமர்ஸ் அங்கே போயிட்டு இருக்கு. அதெல்லாமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீ என்ன வந்து கிஸ் பண்ண அப்படின்றத சொன்னதும், எதுக்காக அப்படின்றத கேட்குறான், ஏன் கிஸ் பண்ண உனக்கு தெரியாதான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணுறான். பிறகு நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவனுங்க கணத்தில் கிஸ் பண்ணி ஒரு செல்ஃபியுமே எடுத்து அதை வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விட்டா. ஸோ வந்துட்டு இந்த ரூமர்ஸ் எல்லாமே இப்போ பாரு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்றத சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி இந்த ரூமர்ஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு பாரு எல்லாமே சரியாயிரும், நீ நல்ல வேலை பண்ணிட்டு அப்படின்றத சொல்கிறாங்க. நாளைக்கு வந்துட்டு லின்னோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, நீ வருவையில் அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. அவளை அங்கே வச்சுட்டு ஒரு வழி பண்ணி விடணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவளோட கசின் சிஸ்டர் போல் ஹஸ்பண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுமே நாளைக்கு யாங்ஸ் அவங்க வர போகிறாளாம், ஸோ வந்துட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நான் வந்துட்டு அடுத்த ரூமில் தூங்க போகிறேன்னு சொன்னதுமே, நீ அப்படிலாம் போக முடியாது, நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் என் கூட தான் தூங்கணும்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் எங்கள் பார்ட்டி நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அங்கே கிளம்பி வர்றா. அவங்க ஃப்ரெண்ட் அவள் கழுத்தில் கர்ச்சிப் இருக்கிறத பார்த்துட்டு என்ன இது கண்டாவி கழட்டுன்னு சொன்னதும், இல்லைப்பா இது ஃபேஷன் அவள் சொல்கிறா. வேகமாக பிடிச்சி இழுத்து பார்த்தா அங்கே வந்துட்டு காயமாக இருக்குது. நீ என்ன அவன் கூட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஒன்றா நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கியா, அப்படின்னு லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, சும்மா அப்படி ஆக்சிடென்ட்டாக நடந்துருச்சு அப்படின்றத சொன்னதும், எனக்கு ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அவங்க ஃப்ரெண்டை சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே பார்த்தா அந்த லீன் வந்துடுறா. அதுவுமே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு அவள் பேசினதும் அங்கே ஹீரோயினுமே கோவப்பட்டு அங்கே சண்டை வந்துட்டு
போயிட்டுருக்கு. உன் லெவல் என்னன்னு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு இப்படியே வந்து மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு சண்டை. அப்பாங்க யங்ஸும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இது யார் தெரியுமா, உன்னோட ஹஸ்பண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. இவன் வந்துட்டு இன்னுமே அவரை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, அவளுமே தான் அப்படின்றத செய்கிறாங்க. எதுக்காக வந்துட்டு அவர் உன்னை ஸ்பீடாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியுமா அப்படின்றத கேட்டதும், எனக்கு தெரியாது ஏன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும், ஏன்னா வந்துட்டு யங்ஸ்டும் வந்து தன்னோட வெட்டிங் கார்டை வந்து அவளுக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ வந்துட்டு அவன் வந்து கடுப்பேற்றணுன்றதுக்காக தான் பண்ணிக்கிட்டான், உன் மேலே வந்துட்டு லவ்வெல்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், ஓ அப்படியா, இப்போ என்ன அவங்க ரெண்டு பேருமே தன்னோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்னா நல்லது தானே அப்படின்ற சைட்டு அங்கே பேசும்போது, அப்போ யங்ஷோ அப்படியே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான். உண்மையிலேயே வந்துட்டு நான் வந்து இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் அப்ராடுக்கு போயிட்டேன், அவர் வந்து என்னை அன்ஃபாலோ வேற வந்து பண்ணிட்டாரா, ஸோ என்னால் வந்துட்டு இந்த வெட்டிங்லாம் வந்து தெரியாமல் போயிடுச்சு ப்ளீஸ், ஆனால் அவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்காக விட்டு கொடுத்துருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா. ரிங் அவங்க அம்மாவோடது, அவர் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது கொடுத்தது, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்காக அவரை விட்டுருங்க, நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவட என்ன பேச்சு வான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு அவ்வளோவே எங்கள் ஸ்லிப்பாகி விழுந்துக்கிறா. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு வரும்போது அப்போ அந்த லீன் பாருங்க இவளோட லட்சணத்தை தள்ளி விட்டுட்டா அப்படின்ற சொன்னதும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ கேட்குறான். இவ வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கா, இவ்வளோ இன்னமும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காம என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், ஷோ ப்ளீஸ் எனக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, இப்போ தான் ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆயிருக்கு, நீங்கள் வந்து லவ் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும், இவ்வளோ நேரம் டைவர்ஸை பற்றி பேசிட்டு எப்படி ட்ராமா பண்ணுற அப்படின்றத கேட்டதுமே அப்போ அங்கே அந்த லீன் இப்படி பொய்யா பழி போடுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிட்டு அவங்க அம்மாவை பற்றியுமே அசிங்கமாக பேசுகிறா. உன்னோட அம்மா வந்துட்டு உன்னோட அப்பா சீட் பண்ண கிடையாது, அவங்க தான் சீட் பண்ணிட்டு இருந்தாங்க, உன் அம்மா மாதிரி தான் நீயுமே இருப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கோவமாயிட்டு ஹீரோயின் போட்டு அடித்ததுமே அங்கே ரெண்டு பேருமே கோவமாயிட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து ஊடெல்லாம் ஸ்டாப் பண்ணதும், என்ன உன்னோட மிஸ்ட்ரஸ்க்காக நீ வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் கிடையாது பேபி, ஏன் அடிச்சு இப்படி உன் கையெல்லாம் வந்துட்டு காயமாக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து உனக்காக வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். லீன் என்ன உங்கள் ஒய்ஃப் வந்து புள்ளி பண்ணால் நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், அவள் என்னோட ஒய்ஃப் பெரிய ரிச்சான பொண்ணு, அழகானவ, அவள் யாரை வேணாலும் புள்ளி பண்ணுவா, நீ வந்துட்டு அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதும் அந்த ஆங்ஸோ நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தவங்கள அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் நின்றுட்டு நான் இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், இவ தான் என்னோட ஒய்ஃப் ரொம்ப பியூட்டியாக இருக்காள் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் முதல் நீ அங்கே போய் அவள் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு வான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறா. நீங்கள் தயவு செஞ்சு இப்படி என்னை விட்டுட்டு போகாதீங்க, இந்த ரிங் வந்துட்டு நீங்கள் எனக்காக ப்ரப்போஸ் பண்ணது தானே, உங்கள் அம்மாவோடதுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கல்ல அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணு, நான் வந்துட்டு இவ்வளோ நாளாக என்னோட அம்மாவோட ரிங்கை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன், இவ தான் திருடி இருக்கா அப்படின்ற சொன்னதும் அந்த லீன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இங்கே எப்படி அவன் மேலே பழிய போடலாம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட முதல் நீ போலீஸ் கால் பண்ணுன்னு சொல்லும் போது அவள் கால் பண்ண போகிறா. பட் அங்கே வந்துட்டு அவள் ஃபோனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்லு, உண்மையிலே வந்துட்டு அவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஒன்று என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, அவள் மெய்டோட பொண்ணுன்னு சொன்னதும் என்ன மெய்டோட பொண்ணான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இவன் என்னோட அம்மாவோட மெய்டோட பொண்ணு, அவங்க வந்துட்டு சாகும்போது இவளை நல்லபடியாக பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க, ஸோ அதனால தான் நாங்கள் கேர் பண்ணிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் கிடையாது, இவளாக லவ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தானா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமான்னு சொன்னதும் அங்கே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுமே ஓ மெய்ட் பொண்ணா நீ இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு சிரிச்சதும் அப்போங்க நம்ம லின் வந்து கேட்குறா நீங்கள் என்ன வந்துட்டு இப்படிலாம் அவன் மேலே பழிய போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு இந்த ரிங்கை கொடுத்து அவட்ட ப்ரப்போஸ் பண்ணலையான்னு சொன்னதும் நான் ஒன்றும் பண்ண கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் காலேஜ் போல் ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னு அப்படின்றத கேட்டதும் ஆமாம் நான் வந்துட்டு ரூமர்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். மேங்கோ ட்ரீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ண சொன்னீங்களா அவளுக்கு அலர்ஜின்னு சொன்னதும் மேங்கோ ட்ரீஸை கட் பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு அலர்ஜின்னு தான், அவளுக்கு ஒன்றும் கிடையாது, அவளாவே போய் சொல்லிட்டு இருந்தா, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டப்ப காலேஜில் எல்லாரும் என்னை புள்ளி பண்ணுறாங்க, ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், ஸோ அதனால தான் நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதும் அவ்வளோதான் அந்த லின்னுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு கோவப்பட்டு அடிச்சிடுறா. எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ நாள் வந்துட்டு எங்களை வந்து நீ போய் சொல்லி ஏமாத்திருப்ப, நீ வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவன் கூட வந்துட்டு ஒன்றா வந்து மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறா. அவன் நம்ம ரெண்டு பேரும் டீல் போட்டிருந்தல்ல, எந்த விஷயத்தையும் நீ வெளியே சொல்ல மாட்டேன், நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, நீ பெரிய பொண்ணு ஆகிட்ட, உனக்கு பண்ணுறது எல்லாத்துக்குமே தேவையான பதிலடி கிடைக்க தான் செய்யும், நீ ஒழுங்காக இருந்துக்கோன்னு சொன்னதும் நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் நீ புரியாமல் பண்ணிட்டேன் இப்படி, அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவை என்னோட ஃபேமிலி வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, நீ வந்துட்டு நன்றி கட்டவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு பழி தூக்கி அவன் மேலே என்ன போட்டுட்ருக்க, அவன்ற வாசி உன்னை மன்னிச்சு விட்டுருக்கான், இதே நான் அந்த இடத்துல இருந்தேன்னா வேற லெவலுக்கு ஏதாச்சும் உன்னை பண்ணி
விட்டுருப்பேன்னு சொன்னதும், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான். நீ மட்டும் எங்க நடுவுல வரலைன்னா, கண்டிப்பா வந்துட்டு எங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ கோவப்பட்டு அடிக்க போறா. ஆனா ஹீரோ நடுவுல வந்ததுமே அவனுக்கு அங்க ஸ்லாப் விழுந்துருது. அப்ப அவ நான் வந்து உன்ன அடிக்கணும்னு நினைக்கல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னதும், இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த அடி என் மேல விழுந்துச்சு. இல்ல தவறி வந்துட்டு என்னோட ஒய்ஃப் மேல விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா உன் நிலைமை வேற மாரி ஆயிருக்கும். மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். அப்ப அங்க நம்ம ஹீரோவோட பிரதர் அங்க வந்துட்டு, "என்ன உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கே" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், அவ ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு அங்கருந்து போறா. "உன்னோட ஒய்ஃபும் இங்கே தான் இருக்காங்களா? அப்ப 2 பேத்தையும் மீட் பண்றதுக்காக வர வச்சியா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்காதன்னு" சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான். "உனக்கு வந்துட்டு கோவப்படுறதுக்கு கூட தகுதி கிடையாது. உன்ன தான் அந்த வீட்ல இருந்து வெளியேறியாச்சே. உனக்கு எங்க குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? உன் லெவல் எங்களுக்கு ஈக்குவலான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது. அவங்க ரொம்ப வந்துட்டு அவன வந்து கிண்டல் பண்ணி ஒரு மாரி அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சுடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அவமானம் தாங்க முடியாம பேசாம அவன் அங்கேருந்து போயிடுறான். "என்ன உனக்கு என்ன ஹாப்பியா? உன்னோட பிரதரை இன்சல்ட் பண்ணி விட்டாச்சு" அப்படின்ட்டு சொன்னதும், "ரொம்பவே ஹாப்பி. நீ இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பா உனக்கு நான் தேங்க்யூ சொல்லுவேன்னு" சொன்னதுமே, ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது எதை பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு, "அடப்பாவி போடா" அப்படின்றத சொல்லிட்டு அவ பாட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தி வந்து மீட் பண்ணிட்டு, "நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன். அதில நீ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு" சொல்லிட்டு அங்க வந்து காசு கேட்டுட்டு பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோ வந்ததுமே அவ ரொம்ப பயந்து ஓடி போயிடுறா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஃப்ராட் பண்ணி இப்படி தான் இவ காசு வந்துட்டு வாங்குவாங்க போல. இவளுமே இடியட் மாரி குடுத்துருப்பா போல. "பாரு நீ இப்ப வந்த வாசி அவ வந்துட்டு எதுவுமே சொல்லாம என்ட்ட போயிட்டா. எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் தெரியுமா?" அப்படின்ட்டு சொன்னதும், "என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்?" அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க வந்து அவன் கேட்குறான். "அது என்னமோ சொல்லு நான் வந்துட்டு பண்ணிடுறேன்" அப்படின்ட்டு சொன்னதும், "அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது" அப்படின்ட்டு சொல்லிட்டு, "இங்க பாரு என்னோட சிஸ்டர் லின்னோட வேலையன்னு" சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட காமிக்கிறா. வந்து ஜுன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் வந்துட்டு அவகிட்ட இருந்து நான் வந்து பறிச்சிருவேன் அவர அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து பேசியிருக்கா. "நான் அவர் கூட நைட்ட ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லியிருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ண போற அப்படின்றத சொன்னதும், "உண்மையிலே உன்னோட சிஸ்டர் சரியான ஸ்டூபிட் தான். உன்ன மாரி ஒரு பொண்ண போய் விட்டுட்டு அவள போய் நான் வந்துட்டு லைக் பண்ணுவேனான்னு" சொல்லிட்டு அங்க பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப தாத்தா வந்துட்டாரு கூப்பிடுறாரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டதுமே, அப்ப நம்ம ஹீரோயின் வந்து இப்ப வந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா வந்துட்டு பெரிய வந்துட்டு ப்ராப்ளம் தான் அப்படின்றத சொன்னதும், "நான் வந்துட்டு ரூமர்ஸ் எல்லாம் கேட்டேன். உன்னோட தாத்தாக்கு உனக்கு எப்பயுமே செட் ஆகாதாமே" அப்படின்றத சொன்னதும், "ஆமாமா அப்படிதான். ஏன்னா அவரோட பொண்ணு வந்துட்டு இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் நினைச்சிட்டு இருக்காரு. அதனால தான்" அப்படின்றத சொல்றா. "என்னோட அம்மா இறந்து போறப்ப நான் சின்ன பொண்ணு. பட் நான் வந்து பேட் லக். அதனால தான் என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க" அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு ஃபீலு. ஸோ வந்துட்டு இப்ப நீயுமே கூட வந்து ஜாயின் ஆயிட்ட. இது எல்லாத்தையுமே எதிர்க்கிறதுக்கு நீயுமே ரெடி ஆகணும்ல. ஸோ ஹெல்மெட்லாம் போட்டுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் போடுற மாரி ஆக்டிங் பண்ணிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்க வந்துட்டு ஸ்கூட்டில போற மாரி போறாங்க. அப்ப அங்க தாத்தா வந்துட்டு லின்னோட பர்த்டே அங்க ஹாப்பியா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணி அங்க வந்துட்டு ஸ்பீச் குடுத்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட அங்க போனதுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு, "உன்ன மாரி ஒரு பேட் லக்லாம் எதுக்காக இங்க வந்தேன்னு" சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, "தாத்தா நீங்க இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க" அப்படின்ற சொல்லிட்டு அவ கோவப்படுறா. அப்ப அங்க "நீ தாத்தாவ எதிர்த்து பேசுவேன்னு" சொல்லிட்டு அவ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, "நீங்க யார் இப்படிலாம் என்னோட ஒய்ஃப பத்தி பேசுறதுக்கு தேவை கிடையாது. அவ ஒண்ணும் பேட் லக் கிடையாதுன்னு" சொன்னதும், "ஃபர்ஸ்ட்டு நீ யாரு? நீ எல்லாம் வந்து பேசுற லெவலுக்கு உனக்கு தகுதியா? நீ அந்த குடும்பத்தோட பையன் கிடையாது. உன்ன இந்த வீட்ல இருந்து விரட்டி விட்டாங்க. உனக்கு என்ன தகுதி இருக்கு?" அப்படின்ற சொல்லிட்டு இங்க ரொம்ப இன்சல்ட் பண்றாரு. "தகுதி ஒண்ணும் தேவை கிடையாது. அவ வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. அவள அதனால தான் லவ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். 2வது உங்க பொண்ணு இறந்து போகும்போது அவ சின்ன பொண்ணு. அவ என்ன பேட் லக்?" அப்படின்றத சொன்னதும், "நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத" அப்படின்ற சொல்லிட்டு தாத்தா ரொம்ப கோவப்படுறாரு. ஹீரோ, "பேட் லக்ன்னு எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. தேவையில்லாம வந்துட்டு யாரும் இப்படிலாம் பேசாதீங்க. நான் அவள வந்து ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவ கூட தான் சேர்ந்து எப்பயுமே இருப்பேன்" அப்படின்றத சொன்னதும், கீழ இருக்க எல்லாருமே, "உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருப்பா" அப்படின்றத சொல்றாங்க. "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க அம்மா வந்து நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இவளோட நேம்ல எழுதி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த காசுக்காக தான் இப்படி கூட இருக்கான்" அப்படின்ற சொல்லிட்டு சில பேருமே பேசுறாங்க. நம்ம ஹீரோயின், "யார் என்ன வேணாலும் பேசிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அவங்க அங்கிள், "எங்க போயிட்டுருக்க? இந்த குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையும் எங்க பேர்ல மாத்தி குடுத்துட்டு போன்னு" சொன்னதுமே, "இப்படிப்பட்ட சீப்பான குடும்பத்த பார்த்ததே கிடையாது. பொண்ணு என்னன்னா என் ஹஸ்பண்ட என்ட்டருந்து பிரிக்கணும்னு பார்க்குறா. அப்பா என்னன்னா காச பறிக்கணும்னு பார்க்குறாங்க" அப்படின்றத சொன்னதும், "தேவையில்லாம என் மேல பழிய போடுற வேலை வச்சுக்காதன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. "ஓ அப்படியான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரெக்கார்ட போட்டு காமிச்சதுமே எல்லாருமே, "என்ன சிஸ்டரோட ஹஸ்பண்ட வந்துட்டு பறிக்கணும்னு பார்க்குறாளான்னு" சொல்லிட்டு அசிங்கமா பேசுறாங்க. அத கேட்டுட்டு, "இதுல என்ன தப்பு இருக்கு? நீ வந்துட்டு உண்மையிலேயே தப்பானவங்க கூட போய் சேர்ந்து இருந்துட்டு இருக்க. உண்மையிலேயே பேசாம வந்துட்டு உன்ன மாரி ஆளெல்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லாதவன நான் லவ் பண்றதே பெரிய மேட்ரு. நீ பேசாம என் கூட வந்துரு" அப்படின்றத சொன்னதும், அவ வந்துட்டு எதுவுமே இல்லாம போனாலும் பரவால்ல. நான் வந்துட்டு அவ கூட தான் இருப்பேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோயின், "இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலில எனக்கு யாருமே எந்த உறவுமே கிடையாது. என்னோட தாத்தாவ தவிர. அவரு என்னை எந்த ஹெல்ப் பண்ணாலும் சரி, எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவ கூப்பிட்டுட்டு அவ அங்கருந்து கிளம்பிடுறா.
நைட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஏன் இப்படி அழுதுட்ருக்கன்னு சொல்லிட்டு அவளோட தலையெல்லாம் துவச்சான். உண்மையிலேயே வந்துட்டு நான் ரொம்ப நல்ல பொண்ணு கிடையாது. நீ வந்துட்டு ஏன் என் கூட சேர்ந்து இருக்கன்னு சொன்னதும், யார் சொன்னது? உன்னை வந்துட்டு எவ்வளோ தெரியுமா எனக்கு பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும், என்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குது? என்னை விட ரொம்ப நல்ல பொண்ணுங்களா இருக்காங்க. நான் ரொம்ப பிடிவாதக்காரி, ரொம்ப கோவக்காரி, எதுனாலுமே நான் சொல்கிறதா நினைக்கணும், நடக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்றத சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னோட குவாலிட்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை நீ வந்துட்டு காசு காசு என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு அவளோட குவாலிட்டிலாம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருது. அவனை கணத்தில் போய் கிஸ் பண்ணதுமே ஹீரோக்கு அங்கே ஷை ஆகிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது, என்ன உனக்கு ரொமான்ஸ்ன்ற பேருக்குலாம் அர்த்தம்லாம் தெரியாதா அப்படின்ற சொன்னதும், யாரை பார்த்து இந்த வார்த்தை கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. அவளுக்கு அங்கே மெடிசன்லாம் அவன் கொடுத்துட்டு, சரி நீ எதை பற்றி கவலைப்படாத, நாளையிலேருந்து நான் ஒர்க்குக்குமே போகிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே பாட்டி வந்து அவங்கள மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கவும், எனக்குமே ஓல்ட் ஆகி போயிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு பேசாமல் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்கள் கூட ஒப்படைச்சிடுறேன். நீங்கள் தான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொன்னதும், அப்போ அவங்க அப்பா வந்துடுறாரு. என்னம்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு ஒரே ஒரு பையன் உங்களுக்கு, நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் எனக்கு கொடுக்காம இவளுக்கு போய் கொடுக்குறீங்க அப்படின்றத சொன்னதும், ஆமாம் இது எல்லாமே எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்றத அவங்க ஸ்டெப் மதருமே கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் பாட்டி என்கிட்ட வந்து கொடுக்குறான்னு சொல்கிறப்ப நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன்? நானே எல்லாத்தையும் எடுத்து நன்பிக்குவேன். நான் உங்களுக்கு ஒரு 10 பைசா கூட கிடைக்க விட மாட்டேன். ஏன் உங்களோட மிஸ்ட்ரஸ்க்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்றத கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. வெளியே வந்துட்டு அம்மாவும் பொண்ணுமே பிளான் பண்ணுறாங்க, எப்படியாச்சும் இவ்வளோ இந்த வழியிலேருந்து நீக்கி நம்ம எல்லாத்தையுமே அடையணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவங்க ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு, நீ வந்துட்டு எதுக்காக வந்துட்டு அவளை வந்து உண்மையை சொல்லாமல் இன்னும் மறைச்சிட்ருக்க? எப்போ வந்துட்டு 2 பேரும் எனிமையாக மாறினீங்க? எதுக்காக அந்த அசிஸ்டண்ட்டை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து அவளை ரொம்ப லவ் பண்ணி அங்கே பிளைண்ட் டேட்டுக்கெலாம் ஏற்பாடு பண்ண வச்சேன். பட் அந்த அசிஸ்டன்ட் அங்கே வந்துட்டு, நீங்கள் ஏகப்பட்ட பசங்க கூட வந்து சேர்ந்து ஒன்றா சுற்றிட்டுருக்கீங்க, உங்களை பற்றி நான் நல்லா விசாரிச்சிட்டேன், இந்த ஃபோட்டோவை பாருங்கள், நீங்கள் வந்துட்டு நல்ல பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டான் போல். நம்ம ஹீரோயின் அவன் ஃபேஸில் அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றிட்டு, நீ என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டு எனக்கு பிடிக்கலன்னா என் பாட்டிகிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏதோ தெரியாமல் அந்த கிஸ் வந்து நடந்துருச்சு, அதுக்காக என்னை இப்படி அசிங்கப்படுத்திருக்கீங்களா? இதுக்கப்புறம் நீயும் நானே எனிமி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போயிருக்கா. ஸோ அவனால தான் எல்லா காரியமும் கேட்டு போச்சு. அவனை நான் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீமே நான் அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே ஒர்க்குக்காகவே போயிடுறா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு, அம்மாவோட எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோமேன்னு. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்டெப் மதர் ஆளை வச்சு அடித்து உடச்சி விட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து நம்ம ஹீரோயின் திரும்ப அதை எல்லாமே ரெடி பண்ண வேண்டியதாக இருது. ஷோக்காக நம்ம ஹீரோ நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஃபைனலாக வந்துட்டு அது எல்லாமே ஃபினிஷ் ஆகி அவளோட கம்பெனியுமே நல்ல நிலைமைக்கு அவள் கொண்டு வந்துடுறா. நம்ம ஹீரோ எப்படியோ வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே விசாரிச்சிருப்பான் போல், அவங்க அம்மா வந்துட்டு இறந்து போல் உயிரோடு தான் இருக்காங்கன்னு. ஃபைனலாக அவங்க இருக்கிற இடத்தையுமே கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்ததுமே அந்த ஆள் அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறாரு. நீ வந்துட்டு ஒய்ஃபை கொலை பண்ணிவிட்டு மிஸ்ட்ரஸோட வந்து இவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்க, என் பொண்ணையுமே நீ வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. பாட்டிக்கு இந்த விஷயமே தெரிஞ்சு போயிடுது. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அடிச்சுமே விரட்டி விட்றாங்க. ஹீரோயின் ஹீரோக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் அவள் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, இப்படி உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சா, நீ கிளம்புன்னு சொன்னதும் ஹாஸ்பிட்டலுக்கு அவள் ரொம்ப பதறி அடிச்சு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு டெட் பாடி இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கோமே அங்கே நம்ம ஹீரோ உள்ளேருந்து வர்றான். கையில் தான் அடிபட்டுருக்கு. என்னாச்சு, யாரை பார்த்து அழுதுட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஐயோ கடவுளே, இப்படி அசிங்கமாக போச்சே, வேற யாரையோ போய் இப்படி அழுதுட்டமே நினைச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு வீட்டில் வந்து அதையே நினச்சி அங்கே வந்து அசிங்கமாக வேற இருக்குது, ஃபேஸை பார்க்கவே முடியல. நம்ம ஹீரோ என்னை நினச்சி தானே நீ கவலைப்பட்ட அழுது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீமே என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, நான் இவனை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு செகண்ட் கூட இவனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல, ஆனால் வந்துட்டு 1 இயரில் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிருமே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, கொஞ்ச நேரம் அப்படியே இரு அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு அங்கே கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். என்ன இதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அவன் சொல்ல போகும்போது அங்கே அவங்களோட சீனியர் ஒருத்தன் வந்து விடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. இவன் வந்து ஒன் சைடாக நம்ம ஹீரோயின் லவ் பண்ணியிருப்பான் போல். ஸோ வந்துட்டு நான் ஒன்றை தான் மீட்
பண்ண வந்தேன். இவன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது அப்படின்றத சொன்னதும், நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ல, தேவையில்லாம இதுக்காக இங்கே வந்து பேசிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின்ட்ட நீ நினைக்கிற மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் கிடையாது. இவன் உன்னை மேரேஜ் பண்ணணுன்றதுக்காகவே பொய் சொல்லி அவன் பேங்க்ராப்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவன் பொய் சொல்லி உன்னை ஏமாத்திருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஹீரோவை பார்த்து என்ன இதெல்லாம் உண்மையா அப்படின்ற சட்டி கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியல. அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு என்ன வந்து ரிசல்ட் இவ கொடுப்பான்றது தெரியாமல் தான் அவன் முழிச்சிட்டு இருக்கான். நான் வந்துட்டு இதுக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன்னு அவன் சொன்னதும் எக்ஸ்பிளைன் கொடுப்பேன். நீ தேவையில்லாமல் வந்து ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காது. அவளுக்கு பொய் பேசுகிறத நான் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுமே நீ வந்துட்டு அவளை ஏமாற்றிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு நம்பவே முடியல. எதுக்காக இவன் இப்படி பொய் சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன வேணாலும் நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம். நீ யார் நடுவில் வர்றதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு சண்டை வந்துடுது. நீ உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட போய் அவள் கண்டிப்பாக இருக்கவே மாட்டா. அவளுக்கு பொய் பேசுகிறவங்களை கண்டாலே பிடிக்காது. கண்டிப்பாக நீ எனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ பேசாமல் ஏன் கூட வா அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. ஹீரோயின்மே எதுவும் பேச முடியாமல் இருக்கா. தண்ணியை போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுததுமே நான் ஆரம்பத்துலேருந்து இதுக்கு தான் சொன்னேன், பொய் சொல்லாத, உடனே வந்து உண்மையை சொல்லிருந்தேன், கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் இப்போ உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா. நீ கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவள் ஏற்றுக்குவா. நீ போய் ஃபஸ்ட்டு பேசாமல் அழுது என்ன பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சதுமே நீ சொல்கிறது கரெக்டா, நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோயினை தேடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.